இனிமேல் நாட்டுக்கு நீதான் மகாராணி, இனிமேல் நாட்டுக்கு நான் தான் மன்னன். புறப்பட பத்திரிக்கை போகலாம் சொன்னேன். சந்தேகம் என்ன சந்தேகம்? என்னங்க கோடி கோடியா கொடுத்து படம் எடுக்கிறாங்க. படம் எடுக்கிறாங்க. படம் எத்தனை நாள் ஓடுது? 100 நாள், ஒரு 150 நாள். கேஸ் தேய்ச்சி பண்ணா படம். அதுதான் இந்த நாளுக்காக தான் தங்கை கிடையாது. எடுத்த அந்த காதலிடா நான் எப்படி அழகாக இருக்கிறேன். காட்டு பண்ணியா காட்டு பண்ணி காட்டு பண்ணி காட்டு பண்ணி போய் கட்டி விட்டேன். இனிமே இந்த நாட்டு உனக்கு இடம் கிடையாது. அவள் பத்திரி நானும் சரி சொல்லி தம்பி முகத்தை பார்த்துக்க முடியாது. ஏழை மழையை அழைத்து விட்டான் நம்பித்தான் நாடு நகரம் அனைத்து நான் எழுதி கொடுத்து விட்டேன். ஐயோ நான் தவறை செய்து விட்டேன். ஐயோ ஆமா காலையில் செல்ல வேண்டும் என்று ரதத்தை செலுத்த சொன்னி அந்த குதிரை கைது செய்ய நான் கழு வேண்டுமா? நீ போய் கழு ஆவதும் பெண்ணாடு மனுஷ அழிவதும் பெண்ணாடு. என்னோடு வந்துவிடு. ஐயோ மயிலரை கட்டிக்கொள்ளு. காற்றை நம்பலாம், பெரும் காற்றை நம்பலாம், ஆழகால விஷத்தை நம்பலாம், ஆனால் சேர்ந்து பிறந்த பெண்களை நம்பாதீர்கள் சொன்னார்கள். உன்னை நம்பி நான் கட்டி விட்டேன். இனிமேல் உன் முகத்தை என்னால் பார்க்க முடியாது. ஐயோ இனிமேல் இந்த கோணக்காலை என்னால் பார்க்க முடியாது. ஐயோ இறைவா. ஐயோ மாமா கூப்பிடுறாரு. உங்களுக்கு என்னங்க வேணும்? என்னங்க வேணும்? நான் நகர் ஊர் பேர் இருக்கிறேமா? என்னங்க நீங்க பாருங்களேன், இந்த நாடு நகர் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன். அதனால இனி முதல் கொண்டு இந்த நாட்டுக்கு மகராணி நான் தான். ஆனா மனதிங்க கிடையாது. இருந்தாலும் நான் போற முன்னாடி நீ வா அப்படின்னு. முன்னாடி நீ போக வேண்டும். ஆமா உன் பின்தொடர்ந்தே நான் வர வேண்டுமா? ஆமாங்க. நாட்டை எழுதி தர முடியாது. எழுதி தர முடியாதுங்க. முடியாதா? இதை விட மாட்டேன். அடிச்சது என்ன மாமா உனக்கு? யாரு முதல் போடுறது? யாரு அவன் பங்கு கேட்கறது? நான்
எவ்வளவு கஷ்டப்படு நானும் அனுப்பிச்சேன். இவன் வந்து என்ன கேக்குறான்? போடா போய் ஒரு பாரு போடா. அம்மா அம்மா பின்னாடி பவுடர் போட்டு வந்தவெல்லாம் முன்னாடி போய் பவுடர் கிடைக்கிறேன். கஷ்டியப்பா முதல்ல போட்டு வந்ததே நான் தான். 1050 ரூபாய் கட்டணுன்னு ஒண்ணுமா பின்ன வரல. செல்லம் தங்கம் செல்லம் தங்கம் திருமுதல் கொண்டு நாட்டு நகரா ஆனா மண்ண நீதாண்டா. உனக்கு புரியல, இந்த வண்டியை நீதான் ஓட்டணும். ஐயோ இந்த வண்டியை நான் ஓட்டணுமா? ஐயோ இன்னும் சீசாகி போச்சம்மா. தள்ளி நான் பண்ணா 1050 ரூபாய் கட்டிட்டு பரவாயில்ல செஞ்சு. மேடம் எப்படியா மேடம் தெய்வம் நீ தான் எனக்கு அடிமாடே. இதுக்கப்புறம் ஐயோ தாழ்ந்து ஊர் பார்க்க வரக்கூடாது. நம்மள கூட நம்மள சொன்னாங்களேடா அந்த வார்த்தையை கேட்காம பாதி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? பொண்ணு நம்ப கூடாதா? ஐயோ நீ பொண்ணை பார்த்து அம்மா பெரியோர்களே தாய்மார்களே போட்டு கேட்குது பொண்ணு பெண்களாக பிறந்து விட்டால் இப்படிதான் வாழ வேண்டும் என்று ஒரு வரமுறை இருக்கிறது. இந்த பாவை தவிர்த்து அநியாயம் அக்கிரமம் செஞ்சம்மா. அதனாலதான் எனக்கு இது நிலைமை. சொல்ற அடி ஓட்ட பையன் சக்காச்சார ஓர கூட நல்ல சொல்ல மாட்டாங்க. நான் தான் கெட்டவள வந்து திருத்திட்டு சாவரப்பதான் திருந்திக்கிறேன்னு சொல்றேன். அப்படியே திருத்த மாட்டாங்களே. யாருக்கு நல்லா திரும்ப மாமியார வந்து வச்சுக்கோ. திங்க புத்தி மங்க போடணும் நாக்கு வச்சுக்கோ. சக்காச்சார வாங்கி முடியே சொல்லிட்டேன். எப்படி சொல்ற ஓல சக்காச்சார இருந்தாலும் பெண்களாக பிறந்து விட்டால் இந்நாட்டு இளவரசி முத்தாடிக்கு போலதான் வாழணுமா. இந்த மாதிரி வாழாதீங்க. வீட்டுக்கு பிறந்த பொண்ணு வந்தா கையில ₹1 காசு இல்லாம என்ன பண்ணலாம்? பைனான்ஸ் வாங்கியாச்சு முடிஞ்சது. ஏதோ ஒண்ணு முடிஞ்சது. ஒரு நாள் மன நோவாம செஞ்சு போட்டு அனுப்புங்கம்மா. அப்பதான் நல்லதே நடக்கும். அதனால என்ன மாதிரி யாரும் வாழாதீங்க. நான் போயிட்டு வரட்டா? இந்த ஓலப்பள்ளியா
ஆள வேண்டிய நான் சதிகாரர்கள் சுற்றியா இரு கண்கள் இழந்து இப்படி அடாத நீதி அவனுக்கு கண்ணு தெரியாத கரெக்டா பணத்தை வாங்குறான் பாரு. நல்லா பாருங்க. கோட்டையிலே குடும்பமா வாழ முடியாத தங்கச்சி இப்படி பைத்தியமாக அலைகிறார். நான் இரு கண்கள் இல்லாத குழலாக அலைகின்றனே. இதுதான் எங்களுக்கு பாசம் தந்த ஐயா, உங்கள் கதையை கேட்ட பிறகு உங்கள் மனமானது வாடுகிறது ஐயா. அயல்நாடு சென்று பட்ட படிப்புகளை முடித்து உடன் பிறந்த அண்ணனை பார்க்க வேண்டும். பாசத்தோடு ஓடி வந்தனே. இருப்பார்வையும் பறி போய்விட்டது. இதுதான் அந்த பாசம் தந்த பரிசு ஐயா. எனக்கு கண்ணுவலி கிடைக்க வேண்டும். என் தங்கச்சி பயிற்சி தெளிய வேண்டும் ஐயா. உனக்கு தாய்க்கு தாயாக இருந்து தந்தைக்கு தந்தையாக இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டிய உணர்தான் என்ன சதிகார கூட்டம் கொண்டு குவித்து அதற்கு காரணமாக இருந்தவர்கள் நான் விடுவேனா குத்தி கொலை செய்து விட்டு கத்தலை கொண்டு குடிச்சுட்டீங்களா? 1050 ரூபாய் அதோட நிச்சயம் வேற யாரும் கொடுக்காத ஐயா. அண்ணா அன்றே புலம்பரம் எடுத்து கூறினேனே, அவன் நல்லவ கிடையாது என்று கூறினேனே. என் வார்த்தையை கேட்கலையே அண்ணா. மது போதையிலே அந்த மாதிரின் போகத்திலே உடன் பிறந்த தம்பி என்று பாராமல் தங்கை என்று பாராமல் அடித்து சித்திரவதை செய்து நாட்டை விட்டே துரத்தி விட்டீர்களே. வெளுத்ததெல்லாம் பாலனை நிறுத்தீர்களே. அந்த பாலில் துளி விஷம் இருப்பதை மறந்து விட்டீர்களே அண்ணா. ஐயா ஐயா ஐயா, எனக்கு கிடைக்க வேண்டும் ஐயா. என் தங்கச்சி வாழவடி வயது பைத்தியமாக அலைகிறான் ஐயா. ஐயா, இந்த உண்மையெல்லாம் தெரிந்தவன் நான் தான் ஐயா. அடர்ந்த கானகத்திலே உங்களுக்காக தண்ணீர் கொண்டு வந்த உன் தங்கையை கதற கதற கத்த பவு செஞ்சவனா நல்லா சுத்திக்கலாம் பாய்க்கு இன்னும் தாங்க ஆரம்பிக்கலாம் பாய். ஐயோ எடுத்து மறைச்சிட்டானுங்களே. அப்புறம் தீராது ஐயா. அடிப்பேன் ஐயா, இந்த வழிப்பறி கொள்ள செய்யக்கூடிய அந்த கரிகால தாகத்திற்காக தண்ணீர் கொண்டு வர சென்ற உன்னுடைய தங்கையை நான் தான் கெடுத்து விட்டேனையா. நான் தான் கெடுத்த உடைய தங்கையை நானே திருமணம் செய்து கொள்கிறேன். எப்படியோ என் தங்கச்சி ஒரு வாழ்வு கல்யாணம் பண்ணிட்டோம். நம்ம 2 பேரும் கோயில் போக உனக்கு பார்வை தெரிய அந்த ஆண்டவனை வணங்குவோம். நமது அழகான இந்த கிராமத்திலே பூங்காவன தம்மனாக ஆதியிலே அங்காள பரமேஸ்வரி பாதியிலே பூங்காவன தம்மன் அந்த அம்பாளை வணங்கினார். உனக்கு பார்வையும் அவளுக்கு வைத்தியமும் சேரும். அம்மா தாயே ஓ